எங்க இதே தமிழ்நாட்டில் தாங்க தேர்தல் அறிவிச்சு நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்ற நடுவுல 3 நாள்ல ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியவே பிடிச்சு. இன்றைக்கு இருக்கிற இந்த கூட்டணிகள் எல்லாம் அப்படியே இருக்குமா? ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே கேட்டு பாருங்கள், விடை அப்போது தெரியும். அதனால பல மாறுதல் வரும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் வரும். ஆனால் தேர்தல் முடிவு எப்படி இருக்கும்? நான் தெளிவா சொல்றேன். யார் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில 5-6 இடம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி. அந்த விருப்பம் இல்லைன்னா அவர்கள் எதிர்கட்சி. அதனால சீனிவாச சிரிக்க கூடாது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேரலாம், ஒரே ஒருவரோடு மட்டும் சேர முடியாது, அது பாஜக கூட. அதனால உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நாட்டில் எவ்வளவோ மிக மிக உச்சத்தில் இருந்தவரெல்லாம் பல பேர் பிரதமர் மந்திரி தான், அதுக்கப்புறம் போன உடனே கையில விலங்கு போட்டதை பார்த்திருக்கோம். முதலமைச்சரா இருந்தவங்க பதவி போனதுக்கு அப்புறம் அடிச்சு தூக்கிட்டு போற போது ஐயோ கொலை பண்றாங்கப்பா கொலை பண்றாங்க கத்து பார்த்திருக்கோம். அதனால பதவி இல்லை, நீங்கள் மனிதராக வாழ்ந்தால் நான் தெளிவாக இருக்கிறேன். நான் எப்போ பிளாட்பாரத்தில் நடந்து போறதுக்கு நான் தயாரா இருக்கணும், எவனுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. என்ன ஒருத்தன் கேட்டான், கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 48 வருஷம் தாண்டிட்டாங்க. துணை மனைவி உண்டானா? இல்லன்னு. உன்னை எப்படா உனக்கு ஓட்டு ஜெயிக்க வைப்பான்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்படி ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. ஒரு மனைவியோட வாழ்றவனுக்கு ஓட்டு போடுறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவு வச்சுட்டான்.